வணக்கம். இன்னைக்கு நாம இந்திய இலக்கிய வரலாற்ற, குறிப்பா தமிழ் சிறுகதைகளோட பரிணாம வளர்ச்சியை பத்தி ஒரு சூப்பரான அலசல பார்க்க போறோம். அதுவும் ஒரு சாதாரண மரத்தோட கிளைகள் வழியா இந்த முழு வரலாற்றையும் நம்ம ட்ராக் பண்ண போறோம்னா பாத்துக்கோங்களேன். இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புதுமையான அனுபவமா இருக்கும். வாங்க உள்ள போலாம். முதல்ல பல வருஷமா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய கட்டுக்கதையை உடைப்போம். நவீன சிறுகதைகள் எல்லாமே மேலை நாட்டு எழுத்தாளர்கள் கிட்ட இருந்து நம்ம கடன் வாங்கினதுதான்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். கரெக்டா? நீங்க கூட அப்படி யோசிச்சிருக்கலாம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நம்ம சிறுகதைகளோட உண்மையான ஆணிவேர் பழமையான ஜனபத, அதாவது வாய்வழி கிராமிய கதைகள்லயும் ரிக்வேத மரபுகள்லயும் ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. இது 100% நம்ம மண்ணோட சொந்தமான ஒண்ணுங்க. அப்புறம் ஏன் இது நவீனமா மாறுச்சு? சுதந்திர போராட்ட காலத்துல மக்களை விழிப்படைய செய்யறதுக்காகவே இந்த பழமையான கதை சொல்லும் முறைகளா அவங்க ரொம்ப திட்டமிட்டு நவீனப்படுத்தினாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த இலக்கிய பரிணாமத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னா ஒரு முக்கியமான குறியீட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுதான் அரச மரம். இது வெறும் சாதாரண மரம் கிடையாதுங்க. கடந்த ஒரு 100 நூற்றாண்டு காலமா தமிழ்நாட்டுல நடந்த சமூக அரசியல் மாற்றங்களை எல்லாம் அமைதியா நின்னு கவனிச்ச ஒரு நிரந்தர சாட்சியா இலக்கியத்துல இந்த அரசமரம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரி, இந்த இலக்கிய அரசமரம் நவீன காலத்துல எப்படி முதல் முறையா வேரூன்றுச்சு அப்படிங்கறத இப்போ காலவரிசைப்படி பார்க்கலாம். தமிழ் இலக்கியத்தோட பரிணாமத்தை நாம 3 முக்கிய காலகட்டங்கள பிரிக்கலாம். 1910கள்ல காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான புரட்சிகர யதார்த்தவாதம், அப்புறம் 1930கள்ல சமூக முரண்பாடுகளை தோலுரிச்ச யதார்த்தவாதம், அதுக்கப்புறம் 1970களுக்கு மேல மனிதனோட ஆன்மீக தேடலா இது எப்படி மாறுச்சு அப்படிங்கறத ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல நம்ம 1910களுக்கு போவோம். பிரெஞ்சு கட்டுப்பாட்டுல இருந்த பாண்டிச்சேரியில நாடு கடத்தப்பட்டு வாழ்ந்த ஒரு இந்திய புரட்சியாளர் வ.வே.சு. ஐயர். அவர்கிட்ட இருந்துதான் நம்ம கதையா ஆரம்பிக்க போறோம். 1915ல வ.வே.சு. ஐயர் குளத்தங்கரை அரசமரம்னு ஒரு சிறுகதை எழுதினாரு. இதுல என்ன ஸ்பெஷல்னா, ருக்மிணின்னு ஒரு கிராமத்து பெண்ணோட சோகமான வாழ்க்கைய சொல்றதுக்கு ஒரு பழமையான அரசமரத்தையே நேரடி சாட்சியா, அதாவது ஒரு கதை சொல்லியா அவர் பயன்படுத்தியிருப்பாரு. உண்மையிலேயே இது ஒரு பிரம்மாண்டமான புதுமைதான். இங்கே ருக்மணியோட சோகம்ங்கிறது வெறும் ஒரு தனி மனுஷோட இழப்பு மட்டும் கிடையாது. 1910கள்ல ஒரு பிரிட்டிஷ் நிதி நிறுவனம் திவாலானப்போ எப்படி எண்ணற்ற நடுத்தர மக்களோட கனவுகள் எல்லாம் சுக்குநூறா உடைஞ்சு போச்சோ அதோட நேரடி சாட்சிதான் இந்த கதை. சாதாரண மக்களோட வாழ்க்கை போராட்டங்களை கண் முன்னாடி நிறுத்தின ஆரம்பகால சமூக யதார்த்தவாதத்தோட ஒரு மாஸ்டர் பீஸ் இது. அப்படியே காலங்கள் மாற மாற நம்ம அரசமரத்துக்கு கீழிருந்த இலக்கிய நிலப்பரப்பும் தன்னோட பாணிய மாத்திக்க ஆரம்பிச்சது. இந்த இடத்துலதான் புதுமை பித்தன் உள்ள வராரு. 1930கள்ல தமிழ் சிறுகதை உலகத்துல அவர் ஒரு கூர்மையான பார்வைய, அதாவது சினிசிசம் கலந்த யதார்த்தவாதத்தை கொண்டு வந்தாரு. முந்தைய கதைகள்ல ரொம்பவும் பரிதாபமா இருந்த கதாபாத்திரங்களை நசுக்கின அதே சமூக மூட நம்பிக்கைகளையும் மனிதர்கள்கிட்ட இருக்கிற முரண்பாடுகளையும் அவர் தன்னோட எழுத்துல ரொம்ப கடுமையா தயவத்தாட்சணமே இல்லாம கிண்டல் பண்ணாரு. இப்போ நாம அப்படியே கொஞ்சம் நகர்ந்து நவீன காலகட்டத்துக்கு வருவோம். வாசகர்களால எழுத்துச் சித்தர்னு அன்பா அழைக்கப்படுற புகழ்பெற்ற எழுத்தாளர் பாலகுமாரன் மூலமா இந்த அரசமரம் எப்படி ஒரு புது பரிமாணத்தை எட்டிச்சுன்னு இப்போ பார்க்கலாம். டிராக்டர் கம்பெனில பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு முழு நேர எழுத்தாளரா மாறின பாலகுமாரன் தீவிரமான கள ஆய்வுகளையும் சித்தர் தத்துவங்களையும் ஒன்னா சேர்த்து 2011ல அரசமரம் அப்படிங்கிற நாவலை எழுதினாரு. இதை எழுதுறதுக்கு அவரோட அம்மாவோட இலக்கிய அறிவும் அவரோட குருவான யோகி ராம்சுரலகுமாரோட தாக்கமும் ஒரு முக்கிய காரணம். இங்க அரசமரம் சமூக சோகங்களை சொல்றதை தாண்டி ஆன்மீக விழிப்புணர்வை தேடுற ஒரு குறியீடா மாறிடுச்சு. தமிழ் இலக்கியத்துல இவரோட தாக்கம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? இத கேளுங்க. அவர் 180க்கும் மேற்பட்ட நாவல்களை எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 100க்கும் அதிகமான சிறுகதைகள், காலத்தால் அழியாத பல சூப்பர் ஹிட் திரைப்பட வசனங்கள்னு அவரோட படைப்புகளோட எண்ணிக்கை நீண்டுகிட்டே போகும். இந்த 2 காலகட்டங்களே நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா அந்த பரிணாமம் நமக்கு ரொம்ப தெளிவா புரியும். 1915ல வ.வே.சு. ஐயரோட படைப்புல காலனி ஆதிக்கத்தோட சீரழிவை வேடிக்கை பார்க்குற ஒரு உதவியற்ற சாட்சியா இருந்த அரசமரம் 2011ல பாலகுமாரன் படைப்புக்கு வரும்போது நவீன கால மனிதனோட மனச்சிக்கல்களுக்கும் பழமையான ஞானத்துக்கும் ஒரு வலிமையான நங்கூரமா எப்படி உருமாறியிருக்குன்னு நீங்களே பாருங்க. பாலகுமாரனோட எழுத்துக்கள்ல ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, பெண்களை அவரை அணுகுன விதம்தான். பெண்களுங்கிறவங்க வெறும் அடையாள அட்டைகள் கிடையாது. அவங்களுக்கும் உடல், கனவுகள், ஆசைகள், ஏமாற்றங்கள்னு எல்லாம் இருக்குன்னு அவர் ரொம்ப ஆழமா பதிவு செஞ்சாரு.
அந்த அரச மரத்தோட நிழல்ல நவீன கால ஆன்மீக நெருக்கடிகளை சந்திக்கிற பெண் கதாபாத்திரங்களுக்கு அவர் ஒரு அழுத்தமான குரலை கொடுத்தாரு. கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன். இவ்வளோ செழுமையான இலக்கிய வரலாற்ற எழுத்தாளர்கள் மட்டுமே தனித்து தாங்கி பிடிச்சிட முடியாது இல்லையா? அதை யாரு தாங்கி பிடிக்கிறாங்கன்னா, ஒரு நூற்றாண்டு கால சிறுகதை மரபை கொண்டாடுற அமைப்புகள் தான். உதாரணத்துக்கு சென்னையைச் சேர்ந்த இலக்கிய சிந்தனை அமைப்பை எடுத்துக்கலாம். 50 வருஷத்துக்கும் மேலாக சிறுகதைகளை தீவிரமா அலசி ஆராய்ஞ்சு சிறந்த கதைகளுக்கு விருதுகள் கொடுத்து கௌரவிச்சுட்டு வராங்க. இந்திய கலாச்சாரத்தோட ஒரு முக்கிய தூணான சிறுகதைகள் இன்னைக்கும் உயிர்ப்போட இருக்கிறதுக்கு இப்படிப்பட்ட அமைப்புகளோட அர்ப்பணிப்பு தான் காரணம். சரி, இந்த இலக்கிய அலசலோட இறுதிக்கு நாம வந்துட்டோம். இந்த அரச மரத்தோட கதை கண்டிப்பா உங்களுக்குள்ள பல சிந்தனைகளை எழுப்பியிருக்கும்னு நான் நம்புறேன். இப்போ உங்களை சுத்தி இருக்கிற உலக கொஞ்சம் கவனிங்க. உங்க சமூகத்தோட மக்கள் வாழ்க்கையோட மாறி வர்ற வரலாற்றை நம்ம அரசமரம் மாதிரி காலங்காலமா அமைதியா நின்னு பதிவு செய்யற அந்த சாட்சிகள் என்னென்னன்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. அந்த தேடல் உங்களை ஆச்சரியப்படுத்தும். சிந்திப்போம்.